ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி உனக்கு வந்து என்ன கஷ்டம், ஏன் இப்படி வந்து இருக்குது, ஏதாச்சும் வந்து சோகமாக இருக்கா, இல்லை உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை உனக்குள்ளே வந்து ஓடிட்டு இருக்கு, ஏதாச்சும் வந்து வாயை திறந்து வந்து சொல்லு, நீ இப்படி இருக்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, நான் கஷ்டப்படுறேனோ இல்லையோ வெண்பா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஒன்று பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பக்குவமாக வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து மல்லிக்கு வந்து உடம்பு தான் வந்து சரியில்லை போல், தலைவலின்னு வந்து ஏற்கனவே வந்து சொன்னாங்க. அந்த தலைவலிக்கான வந்து டேப்லெட்டும் வந்து நம்ம விஜய் வந்து அடித்து பிடிச்சி வந்து காசே இல்லாத டைமில் கூட வந்து எப்படியோ வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும் மல்லிக்காக அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து டேப்லெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த டேப்லெட்டை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உனக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து தைரியமாக சொல்லு மல்லி, நான் முன்ன மாதிரி இல்லை, நீ வந்து என்னை வந்து நம்பி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாரு. அந்த ரெக்வஸ்ட் வந்து பண்ணியும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவும் விஜயும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயை வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வந்து வெறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு. அந்த டேப்லெட்டை வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற ரூமில் வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுடுறாங்க. டஸ்ட்பினில் வந்து போட்டதும் வந்து நம்ம விஜய் வந்து எதுக்கோ வந்து மேலே வந்து போகிறாரு. போயிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து மல்லி வந்து மாத்திரை போட்டிருப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, நல்லா ஜாலியாக இருப்பா அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மேலே வந்து போகிறாரு. மேலே வந்து போய் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு குப்பையை வந்து எடுத்து குப்பை தொட்டியில் வந்து போடுறதுக்காக வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, என்ன டேப்லெட் கவர் வந்து இங்கே வந்து விழுந்துட்டுருக்கு. அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாத்திரை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்குது. அவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இல்லை, மனசில் தான் பிரச்சனை. மனசில் பிரச்சனைனா டேப்லெட் வந்து போடக்கூடாது. அதனால் வந்து தூக்கி போட்டுட்டாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு டேப்லெட்டை வந்து தூக்கி போட்டாங்க. சரி, ஓகே, மனசில் வந்து பிரச்சனை, அந்த மனசில் இருக்கிற பிரச்சனையை வந்து யார்கிட்டயாச்சும் வந்து சொன்னால் தான் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து எப்போ வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதே மாதிரி வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியே வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க வரப்போகுது. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? அது அப்படி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணைக்கு வந்து தெரிய வந்துருச்சு யார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மல்லிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. அந்த ஃபோன் கால் வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொட்டை எழுத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து இவளுக்கு வந்து ஃபோன் பண்ணணும் மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணைக்கு வந்து ஒரு டவுட் வருது. உடனே வந்து உனக்கு வந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி சொன்னதுமே வந்து நம்ம மல்லி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் எங்கே, யார் வந்து ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுவா, யார் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தனியாக வந்து பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி வந்து கூட்டிகிட்டு போகும்போது மல்லி இருந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, ஏது சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏற்கனவே வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய டேப்லெட்டை வந்து நம்ம வந்து கொடுத்ததை வந்து மதிக்காமல் இப்படி வந்து குப்பை தொட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கா. மல்லிக்கு வந்து என் மேலே வந்து ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து மல்லி இருந்துட்டு நான் வந்து ரொம்ப தான் வந்து பண்ணுறோம்ல, வெறுக்கிற மாதிரி வந்து பண்ணி நம்மளை வந்து மொத்தமாக வந்து வெறுத்துட்டா வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் வந்து இருக்குது. அன்னபூர்ணிக்கிட்டேயும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.